வாங்க வணக்கம். இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் சாதத்தில் கேழ்வரகு கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது 3 அழாக்கு கேழ்வரகு மாவு. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஜலிச்சுட்டு 1 அழாக்குக்கு 4 அழாக்கு தண்ணி. இப்போ நான் 3 அழாக்கு கேழ்வரகு மாவு எடுத்து ஜலிச்சு வச்சுருக்கேன். 12 அழாக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க. 12 மணி நேரத்துக்கு புளிக்க வைக்கணும். காலையிலேயே 7 மணிக்கே நான் கரைச்சிட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ நைட்டு 7 மணிக்கு மத்தியானம் மீந்த சாதத்தை நல்லா ஒரு தடவை கையால் கசக்கிட்டு இப்போ இந்த புளிக்க வச்ச மாவோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. சாதம் அளவு உங்கள் விருப்பம், பாதிக்கு பாதியும் போட்டுக்கலாம். ஒரு அழாக்கு மாவு எடுக்கிறீங்கன்னா 1 அழாக்கு சாதத்தையும் நீங்கள் போட்டு கலந்துக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான் இது. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு குக்கரில் நல்லா தண்ணி கொதித்த பிறகு எடுத்து வச்சாதான் சீக்கிரம் கெட்டி தட்டும். இது இந்த பாத்திரத்தோட குக்கரில் எடுத்து வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் நல்லா கெட்டியாயிடும். இட்லி மாவு பதத்துக்கு வந்ததும் தட்டை போட்டு மூடி குக்கரை மூடி விசிலில் போட்டு சாப்பாட்டுக்கு நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு நிறுத்திடுங்க ஸ்டவ்வை. இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ விசில்லாம் சத்தம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் கேழ்வரகு கூழ். இதை இன்றைக்கே சாப்பிட முடியாது, மறுநாள் காலையில் தான் சாப்பிட முடியும். தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு தயிர், உப்பு, தண்ணி விட்டு நல்லா கரைச்சி இதை குடிக்கிறதா இருந்தாலும் அப்படியே குடிக்கலாம். சாதம் மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கு தொட்டுக்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மாங்காய் தாள்தம், பல்லாக அரிஞ்சு மாங்காய் ஊறுகாய், மோர் மிளகா, பொடியாக நறுக்கிய வெங்காயம், தயிர். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.